என் பிள்ளையாவது புடமா கட்டி பிடிச்சு அழறதுக்கு இருந்தது உடம்பாங்க. ஆனா அது கோபிக்கிறவன் அனாத புடமாவா அழுகி நாரி காக்கா கழுகின்னு கொத்தி திங்கும். பிள்ளையோட புலமும் கிடைக்காது. அந்த சொக்கலிங்கத்துக்கு கொல்லி போட பிள்ளையும் கிடைக்க மாட்டா. அந்த சொக்கலிங்க சாவா நடிச்சு நடிச்சு சாவா. என்னமா பண்ற? சும்மா இருடி ஊரு கட்டவள. அவன் என்ன பேசுறான்? அவன் புள்ளை பறி உடுத்த கவலைனாலதான் இப்படி புலம்புறான் அழுகிறான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அவன் மனசுல பூரா நஞ்சுதான் வச்சிருக்கான்னு. சொக்கும் கோபையும் செத்து ஒளியோனும்னு அவன் நெஞ்சில வஞ்சத்தை வச்சிருக்கானே. என்னடா நினைப்பு? இந்த குடும்ப கணக்கு மாதமா என்ன பேசுற நீ? என்ன அழுகுறான் புலம்புறான் கவலைன்னு நினைச்சா அடுத்தவங்க சாவுக்கெல்லாம் ஏங்கிட்டு தெரியறான். இவனுக்கு மட்டும்தான் பாடி பிள்ளையா? எங்களுக்கு வரவே இல்லையா? எனக்கு பேரு உனக்கு மருமக, நமக்கு எல்லாம் கவலை இல்லையா? என்னமோ போராத காலம் போய் சேர்ந்துட்டோம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம கவலை நம்மளோட. நம்ம புள்ள செத்துட்டேங்கிறதுக்காக ஊரையே அழிக்கணும்னு நினைக்கிறானே. ஒரு குடும்பம் நல்லா வாழ்றதே இவனுக்கு பிடிக்காதா? எப்ப பார்த்தாலும் கோபி அழியணும்னே பேசுறான். அவன் தான் நம்ம குடும்பத்தை தடைக்க வந்த வாரிசு. இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? தைலா பரம்பரைய ஆணி வேரோட அத்தை எரியலாம்னு தானே இப்படி எல்லாம் பேசுறான். ஏன் அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அடி மறந்து கட்டவளே, அவன் ஆம்பள எடுத்தான் கவுத்தான்னு பேசுவான். நீயும் அவனோட சேர்த்துக்கிட்டா பேசுற என்ன இழப்பு யாரால? பார்த்தா புருஷனால. நல்லா வருதறி வாயில. ஒரு புருஷன் கொண்டாட்டி ஒற்றுமையா சேர்றது இன்னொரு குடும்பத்துக்கு கொள்ளி வைக்கவா? நல்லா இருக்குடி உங்க கூட்டுக்கலவாணித்தனம். இங்க பாரு, உனக்கு முன்னாடியே இந்த குடும்பத்தை பார்த்தபடி நானு. என்னத்த பாத்தீங்க? அதான் நீங்க என்ன பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னத்த பாத்தியாவா? என்னடி பார்த்த? தைலா டிஸ்கோ டான்ஸ் ஆடுறத பாத்தியா? நானும் போனா போதுன்னு பொறுமையா இருந்தா என்னடி ஏறி மேயிற? நீ மட்டும் தான் அதிசயமா வயிற்று கிழிச்சு பிள்ளை பத்தியா? மத்த பிள்ளைங்களா வானத்துல இருந்து பொத்துன்னு விழுந்துச்சா? எப்ப பாரு இளவு கருமாதினே பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப பட்ட இழப்பு பத்தாதான் நமக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் தெய்வான தங்க ஊசினா எடுத்து கண்ணியா குத்திக்குவாங்க. பாண்டி உன் மகன் தான், எனக்கும் பேர தாண்டி. அவனும் தப்பு பண்ணிருக்கானே. மகா வாழ்க்கையை கெடுத்திருக்கான். இந்த வீட்டுக்கும் அதெல்லாம் கிடையாதானே இருந்தா. ஒருத்தன் செத்தா அவன் நல்லவனா? அப்போ நல்லவன் சாகணுமா? சும்மா போடா. ஆமா பல்ல கடிப்ப அப்புறம் லொம்மாப்ப. அவனை வளர்க்க தெரியாம வளர்த்து குட்டிச்சவர் ஆக்குனது சொக்குவா இல்லாடி நீயா? சொல்லுடா. பாண்டி இப்ப இல்ல, கஷ்டம்தான் துக்கம்தான். அதுக்கு ஒரே இடம் விழுகணுமா? சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதுன்னு பேசாத மயிலு. எல்லாத்துக்கும் மேல ஒரு தேர்ந்து பாத்துட்டு இருக்கிறான்டா. ஆமா கிழிச்சா எல்லாத்துக்கும் மேல பாத்துக்கிட்டு இருக்கா. நீ அதை பார்த்த பெத்த தாய் வீட்டுக்குள்ள சேர்த்த பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்ன முதல்ல இதை வெளியே போச்சலே கிளம்பு நீயே. அம்மா அந்த குடும்பத்தை பத்தி பேசுற ஆளு யாரும் என்னைய பிள்ளைன்னு சொல்ல வேண்டாம். நானும் அம்மான்னு கூப்பிட மாட்டேன் நானு. ஆமா நீ எனக்கு யாரும் தேவையில்லை. சத்தியமா அடிச்ச மொட்டை. இப்போ நீ வளர்த்த பிள்ளைதான் சரியில்லைன்னு நினைச்ச. இப்பதான்டா தெரியுது நான் வளர்த்த பிள்ளையும் சரியில்லைன்னு. சத்தியமாடா பண்ற? டேய், பிரிவு என்ற வார்த்தைய இதுவரை சொக்கு சொன்னதே இல்லடா. நீ என்னடானா அவன் சாகணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறியாடா? அவனை பெத்த வயசுல தானடா உன்னையும் பெத்த. ஐயா நான் தான் பெத்தவளே இல்லைன்னு சொல்றேனே. அப்புறம் என்ன சொக்குங்கிற வயிற்று குத்தி காட்டிக்கிட்டு இருக்கியா நீ? எனக்கு எவ்வளவு தேவையில்லை. புஷ்பா வெளியே போட்டு நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். மச்சான் புஷ்பா நான் இருக்க மாட்டேன். சொல்லுமா எங்க போற? சொன்னா கேளு. அம்மா எங்கயா? எங்கம்மா போற? இந்த சுடுகாட்டுல இருந்து சொக்கு வீட்டுக்கு போறேன். அங்க போய் தலையில தண்ணி ஊத்தினாதான் இந்த பீடையே போகும். என்னம்மா இது? நீ எப்படி பேசலாம்? இப்படி பேசுறேன்னு என்னடி சொல்றது? பாண்டியாவது செத்து ஆவியா அவன் பாட்டுக்கு மேல போயிருப்பான். இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குடி. அதுவும் பைத்தியம் பிடிச்ச பேய் பிடிச்சிருக்குடி. அதாடி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பிடிச்ச ஆட்டுறான். அவனுக்கு பிணவாட நடுமண்டையில ஏறி இருக்குடி. அவனுக்கு இந்த ஜென்மத்துல இறங்காதடி. இன்னொரு இளவு விழுந்தா தாண்டி அவன் அடங்குவான். இதுக்கு மேல எனக்கு அழகு தெம்பில்லம்மா. நான் சொக்கு வீட்டுக்கே போறேன். என்னம்மா இது?
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ அண்ணனை விட்டு போறேங்கிறியா? பாவம்மா. இல்ல புஷ்பா, இங்க இருந்தா சொக்கு வரவா அத்து விடும்பா. இது நமக்கு ஒத்து வராது. இவனுக்கு பயந்துகிட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் புஷ்பா. சும்மா உளராதம்மா. அண்ணன் தான் ஏதோ பிள்ளைய பறி கொடுத்த துக்கத்துல பேசுறாருன்னா நீமா நான் சொல்றத கேளுமா. அண்ணன் இப்ப இருக்கிற மனநிலையில அவர் என்ன வேணா பண்ணுவாரு. நம்ம தான் பக்கத்துல இருந்து பக்குவமா எடுத்து சொல்லணும். நம்மளே உதறிட்டோம்னா அவர் எங்கம்மா போவாரு? பாவம். சத்தியமா சொல்றேன், நம்ம சொக்கண்ணா இருந்தாலும் நம்ம 2 பேரும் இங்க இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அடியே அவன் பேசுறாண்டி. பேசிட்டு போட்டுமேமா. யாரு நீ பெத்த பிள்ளை தானே பேசினாரு. எல்லாம் போக போக கொஞ்ச நாள்ல சரியாயிரும். நீ வா, முதல்ல உள்ள போய் படு. வா வாமா. மலர், என்ன? உட்கார். என்னாச்சு மலர்? இல்ல, பாத்திரம் எல்லாம் வெளியில இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு போடலாமே. கூப்பிட்டு இருக்கலாம்ல, என்ன நான் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. உனக்கு கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கேன்ல. என்னங்க சொல்றீங்க? உன் கழுத்துல தாலி கட்டினதோட சரி. அதுக்கப்புறம் நல்ல புருஷனா இது வரைக்கும் நடந்துக்க முடியாமையே போச்சு. நம்ம 2 பேரும் ஒன்னா தனியா இருக்கணும் தான் பேரு. ஆனா 2 பேருக்குள்ளயும் விலகல் அதிகமாகிட்டே வருது இல்ல? ஆமா மலர், எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டு பிரச்சனை எங்க வீட்டு பிரச்சனைன்னு அதையே பேசிட்டு இருக்கோம். அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் உன்னை பத்தி யோசிக்கவே முடியல. என்ன கோபி சொல்றீங்க? எங்க வீடு உங்க வீடுன்னு? இது நம்ம பிரச்சனை கோபி. நம்ம தான் போராடணும். நீங்க சொன்ன மாதிரி இல்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்குள்ள நெருக்கம் தான் அதிகமாயிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேர்ந்திருப்போமா இல்லையானே தெரியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, துக்கமோ சந்தோஷமோ நம்ம சேர்ந்து ஒன்னா தானே இருக்கோம். நம்ம லவ் அர்த்தத்தோட இருக்குது கோபி. அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. பிரச்சனைகளை தீர்க்க அதை பத்தி பேசினா போதாது, செயல்ல இறங்க வேணாமா? அப்பதானே எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். என்னத்தை சரி பண்ணி என்ன ஆக போகுது? பாண்டியை இழந்துட்டோமே. நேத்து நைட்டு கண்ணை மூடி இருக்கும் போதெல்லாம் அவன் மோகன்தான் அவன் கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கண்ணை முழிச்சு பார்த்தா பதறுது. அவன் கூட எப்படி இருந்தான் தெரியுமா? கொஞ்ச நாள் கடையில வந்திருந்தான். அண்ணே அண்ணே அண்ணன் என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். அவ்வளவு நல்லவனா இருந்தான். நான் என்ன சொன்னனோ அதைத்தான் கேட்பான். அவன் போய் இப்படி. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நான் யதார்த்தத்தையும் பார்த்ததையும் சொல்றேன். பாண்டி தன்னோட வாழ்க்கையில செஞ்ச தவறுகள் அதிகம். ஆனா நீங்க அவன் பண்ண நல்லது மட்டுமே சொல்றீங்க. ஆமா கோபி, கெட்டதை நினைக்காம நல்லது மட்டுமே நினைக்கிற, அதுக்கு மட்டுமே ஆசைப்படுற உங்களோட இந்த ஒரு குணம் போதும் கோபி. எல்லாத்தையும் நல்ல விதமா அமைச்சு கொடுக்கும். உங்களை பாண்டி புரிஞ்சுக்கல, சின்ன மாமா பெரிய மாமா புரிஞ்சுக்கல. ஏன் சூழ்நிலை உங்களை புரிஞ்சுக்க விடாம தடுக்குது. கோபி, என்ன கேட்டா இத சரி பண்றதுக்கு நாம தான் போராடணும். எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கு நாம தானே சிலதை விட்டு கொடுக்கணும். நாம விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். அப்புறம் என்ன,
கோபி, நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் இந்த உறவுகளோட தான். நாம ஏன் எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு போராடக்கூடாது? இப்ப சொல்றேன் கோபி, பெரிய மாமா சின்ன மாமா ஒரு 2 பேரோட குடும்பமும் ஒன்னா சேரணும். மகேஷ் வாழ்க்கை, மகா வாழ்க்கை, ராகினி கல்யாணம், பரமு கல்யாணம், கீதா கல்யாணம், இது எல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்குன்னு பிள்ளை குட்டிங்களை பத்தி யோசிக்கணும். இப்ப நம்ம எண்ணம் எல்லாமே எப்படி இந்த குடும்பம் ஒன்னா சேரணும்ன்றதுல மட்டும்தான் இருக்கணும். நேத்து நீ பேசுனதுக்கும் இப்ப நீ பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஒரு மனுஷன் வேதனையில் இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்தக்கூடிய எனர்ஜி பொம்பளைகள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை ஒரு பொண்டாட்டிய நீ கரெக்டா பண்ணிட்ட. மீனாட்சி, மீனாட்சி வா, எந்திரி வா, எந்திரிமா. வா. உட்கார் உட்கார். உனக்கு நல்லா தெரியும் மீனாட்சி, கட்டின நாள்ல இருந்து ஒரு நாள் உன்னை கை நீட்டின்னு அடிச்சதில்ல. நான் நினைக்கிறேன் எனக்குள்ளே ஒரு ஆம்பளை திமிரு இருக்குன்னு. அதான். வா வா, வாய தர. தம்பி முக்கியம்தான், அதுக்காக கட்டின பொண்டாட்டி நினைப்பே இல்லாம போச்சு. நீ புலம்புவ, அழுவ. உனக்கு என்னை விட்ட வேற கதி இல்ல. அடிச்சாலும் பிடிச்சாலும் புருஷனை தாங்கறவ பொண்டாட்டி தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஒரு ஆம்பளையா நடந்துகிட்டேன். தப்புதாம்மா, தப்புதான். ஆம்பளை திமிருன்னு நினைச்சுக்க. தயவு செஞ்சு நீ என்ன ஒதுக்கிடாத. என்னங்க இது? என்னை பத்தி எல்லாம் புரிஞ்சவ நீ. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர தெரிஞ்சவ நீ. பொண்டாட்டி நீ ஒன்ன நான் புரிஞ்சுக்கலையே. என்னங்க நீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? என் கோவம் நான் புலம்புனேன், உங்க கோவம் நீங்க என்ன அடிச்சிட்டீங்க. இதுல என்னங்க இருக்கு? இல்ல மீனாட்சி, அம்மாவுக்கு அடுத்தபடியா இந்த கையில தானம்மா, இந்த கையில தானே அதிகமா நான் சாப்பிட்டிருக்கேன்.
அதை நான் மறக்க கூடாது. தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. நான் கெட்ட ராஸ்கல் உங்க அப்பா. உங்க எல்லாரும் முன்னாடி அம்மா வடிச்சிட்டு இப்ப தனியா வந்து மன்னிப்பு கேக்குறேன் பாரு. நம்பாதீங்க. என்ன பாக்குறீங்க? எங்களுக்கும் சாப்பாடு வேணும். வாங்க. கை நீட்டு மகேஷ். அம்மா நீங்க யாரும் சாப்பிடவே இல்லையா? இல்லப்பா, சாப்பிட்டோம். இருந்தாலும் உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சரி சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது என்னப்பா, எங்களுக்கு மட்டும் உருட்டி உருட்டி கொடுக்குறீங்க, அம்மாக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க? நீ உங்க அம்மா மாதிரி செவில்ல ஒரு அரை வாங்கிக்க, உனக்கும் ஊட்டி விட்டுற. ஏன்பா இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப கோபி அண்ணனும் அண்ணியும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்லப்பா.